ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரசுபை கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த லட்டு நம்ம எதை யூஸ் பண்ணி செய்ய போகிறோன்னா பிஸ்கட் அண்டு ரஸ்க், இது ரெண்டும் யூஸ் பண்ணி தான் இந்த லட்டு செய்ய போகிறோம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு செய்கிறதுக்கு நான் பார்லேஜி பிஸ்கட்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது ஏற்கனவே ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் இல்லாமல் ரெண்டாக உடஞ்சி போச்சு. அதனால் அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 பிரிட்டானியா ரஸ்க்கு எடுத்திருக்கேன். ஒரு 15 போல் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை முழுக்க ரஸ்க்கு யூஸ் பண்ணியும் செய்யலாம், இல்லைனா பிஸ்கட் யூஸ் பண்ணியும் செய்யலாம். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரஸ்க்கு சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்கட்டை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டேன். இப்போ ரஸ்க்கு சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு பேட்ச் ரஸ்க்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். அடுத்த பேட்ச் ரஸ்க்கு அரைக்கும் போது ஒரு 3 போல் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்தால் நீங்கள் அரைக்க தேவையில்லை. அதை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லை, அதனால் நான் ரஸ்க்கு கூட சேர்த்து ஒரு 3 ஏலக்காவை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ எல்லா பவுடரும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை ஒரு பவுலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நல்ல பேன் சூடான பிறகு நான் ஒரு 6லேருந்து 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு பிஸ்தா பருப்பும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பாதாம் இருந்தால் பாதாமியும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம நெய் எதுவும் சேர்க்காம ஜஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டு மட்டும் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு தனியாக ஒரு பேனில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை 1, 2 நல்லா தட்டி வச்சுக்கோங்க. பவுடர் ஆக்க வேண்டாம், ஜஸ்ட்டு தட்டி மட்டும் வச்சுக்கலாம். அப்போனா தான் லட்டு சாப்பிடும்போது கடிபடும். இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 3/4 கப் எடுத்துட்டேன். அதனால் எனக்கு கரெக்டாக லட்டு பிடிக்க வரல. ஆனால் நீங்கள் சேர்க்கும் போது 1 கப் ஃபுல்லாக பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதித்து கொஞ்சோண்டு குறையணும். நல்லா கொதித்து வற்றின பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம பிஸ்கட்டில் ரஸ்க்கு ரெண்டுலேயுமே கொஞ்சம் சுகர் இருக்கும். அதனால் நிறைய சேர்த்துக்க வேண்டாம். 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை மட்டும் போதும். இதை உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னா இதை விட அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக கரைச்சிக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஆப்ஷனல் தான், ஆனால் நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரஸ்க்கு பிஸ்கட் பவுடரை சேர்த்துக்கோங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி 1 கப் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் 3/4 கப்பு ஊற்றுனதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படுச்சு. அதனால் பால் சேர்த்துக்கிட்டேன். இது கூட நீங்கள் நட்ஸு நல்லா தட்டி வச்சுருந்தீங்கள, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சோண்டு பால் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேனில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு நல்லா தனியாக ஒட்டாமல் வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ பாருங்க, சூப்பராக பேன்லேயே ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. இதில் நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் நட்ஸும் சேர்த்துக்கலாம். உங்கள் ஆப்ஷனாக தான், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எது வேணும். இல்லை டியூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுடைய ஆப்ஷனல் தான், நீங்கள் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். இப்போ இது கொஞ்சம் ஓரளவு ஆறின பிறகு 2 கையில் நல்லா நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான டேஸ்டான ஒரு லட்டு தான். இதை நீங்கள் லட்டு ஷேப்பும் செய்யலாம், ஏன்னா நடுவில் கொஞ்சம் லேசாக ப்ரெஸ் பண்ணி பேடா ஷேப்பும் செய்யலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நல்லா ஷேப் பண்ணி ஒரு பர்ஃபி ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.